தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கும் வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்ட தமிழ்நாடு ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் பத்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் இன்று வழங்கினர். அந்த தீர்ப்பில் 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என்றும், ஆளுநருக்கு என்ற தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் இல்லை என்றும், மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது மூலம் ஆளுநரின் செயல்பாட்டில் நேர்மை இல்லை என்றும், தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டப்படி வரையறுக்கப்பட்ட நோக்கத்துக்கு எதிராக உள்ளது என்றும், பொதுவான விதியின்படி மாநில அரசுகளின் ஆலோசனைப்படி மற்றும் பரிந்துரையின்படி ஆளுநர் செயல்பட வேண்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியது. உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பை கொண்டாடும் வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கிருஷ்ணகிரி ரவுண்டானாவில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் மற்றும் வேலுமணி தலைமையில் திமுகவினர் ஏராளமானோர் கிருஷ்ணகிரி ரவுண்டானா பகுதியில் கூடி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.